டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் போதுதான் நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படும். பொதுவாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 தாதுக்கள், 3 வகையான நாடிகள் அப்படின்னு சொல்லும் போது வாதம், பித்தம், கபம்னு சொல்றோம். இதுல பித்தம் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது. பித்தத்தால் வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்கு. பேசிக்கா நம்ம உடல்ல பித்தத்தினால் வரக்கூடிய நோய்கள் பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகரித்து வரக்கூடியதாக இருக்கும். பித்தம் அதிகரித்தால் என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடல்ல தெரியும்னா, கண்களில் எரிச்சல் அப்படின்றது ஏற்படும். உடல்ல இருக்கக்கூடிய தோல் வெளுத்து, இல்ல ஒரு சிலருக்கு அடிக்கடி தோல் சிவந்து தடிப்புகள் ஏற்படும். மோஷன் போறச்ச ரொம்ப எரிச்சலா இருக்கிறது, மலம் வறண்டு போறது, ரொம்ப ட்ரைனஸ் இருக்கிறது, ஆனஸ் ரீஜன்ல மலவாய் பகுதியில நமக்கு ஒரு எரிச்சல், ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெடிப்பு, பைல்ஸ் உள்ளிட்ட மூலம் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது தலையில அதிகமான ஹேர் லாஸ் ஆகுறது, முடி ஒரு சிலருக்கு செம்பட்டை நிறத்தில் மாற்றம் ஏற்படுறது, பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும். இதையும் தாண்டி சிலர் எப்பவுமே டென்ஷனாக இருக்கிறது, மைண்ட் எப்பவுமே நம்ம ஒரு மாதிரி ஓவர் திங்கிங்ல அடிக்கடி எரிஞ்சு விடுறது, மூட் ஸ்விங் அதிகமாகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே பித்தம் நம்ம உடல்ல அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடியது. சில பெண்களுக்கு பார்த்தோம்னா அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் இதனால ஏற்படுது. லோ பேக் பெயின் சில பெண்கள் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பித்தம் அதிகரிச்சிருக்குன்னா காலையில எந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்ல நமக்கு கசப்பா வாமிட் வர மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். பிரஷ் பண்ணா வாமிட்டிங் வர்றது, மஞ்சள் நிறத்தில் வாந்தி வர்றது, இல்ல வாய் கசப்பு ஏற்படுவது, இந்த மாதிரியான அறிகுறிகள் தோன்றும். சிலருக்கு யூரின் போகும்போது ரொம்ப மஞ்சளித்து வருது, பிரைவேட் பார்ட்ஸ்ல அதிகமான இச்சிங், எரிச்சல், இது எல்லாமே ஏற்படும். இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு உணவு முறையில் முதல்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணா, அதிகமான புளி சேர்க்கிறத அவாய்ட் பண்ணணும். புளி டோட்டலா நம்ம உணவுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமா அதிகமான எண்ணெயில பொரித்த உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. முக்கியமாக பித்தம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா தூக்கமின்மை. இரவு நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறதும் பித்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு என்ன பண்ணலாம்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல எந்திரிச்சோடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கணும். இதுல நம்ம எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துட்டு, துளசி இலைகள் இருந்தா ஒரு 10-15 இலைகள் போட்டு அந்த இலைகளோட இந்த எலுமிச்சை சாறு இருக்கக்கூடிய கலவையை நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல வெறும் வயிற்றுல தினமும் குடிக்கணும். அடுத்த ஒரு நாளைக்கு 2 வேளையை நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எலுமிச்சை இலைகள் அல்லது நார்த்தம்பரம் இலைகள், இந்த 2 இலைகளை ஒரு 10 இருந்து 15 இலைகள் எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் 2 டம்ளர் தண்ணி விடுறோம்னா அது 1 டம்ளரா குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தேன் கலந்து இந்த தண்ணீரை நம்ம குடிக்கணும். தண்ணீரை குடிக்கும் பொழுது உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் வெளியேறும். அது மட்டும் இல்லாம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. அடுத்து முக்கியமாக சீரகம், ஏலக்காய் பித்தத்தை குறைக்க பயன்படுது. இது நம்ம வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான். இது இரண்டுமே லேசா வறுத்துட்டு நம்ம மிக்சியில பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து நம்ம தினமும் குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறையும். இதை தாண்டி ஒரு சிலருக்கு அதிகமா மோஷன் போறது, டைட்னஸ் இருக்கு, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்றவங்க இதே மாதிரி சீரகத்தை பயன்படுத்தலாம். சீரகத்தை என்ன பண்ணணும்னா, சீரகத்தை எடுத்துட்டு எலுமிச்சை சாறு விட்டு ஊற வைத்து நல்ல வெயில உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இந்த சீரகத்தை நம்ம பவுடர் பண்ணிட்டு இதுல 1 சிட்டிகை அளவு இல்ல 2 சிட்டிகை அளவு பெருங்காயம், 1 சிட்டிகை அளவு இந்து உப்பு சேர்த்து கலந்து இது நம்ம தண்ணீர்ல தினமும் குடிக்கணும். காலை மாலை 2 வேளையும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 கிராம் அளவுக்கு இந்த பொடியை குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் அதிகமான பித்தம் குறைந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.